ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது டைனமிக் எரர் கோஎஃபிஷியன்ட் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டடி ஸ்டேட் எரரை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயரில் நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, an open loop transfer function g of s is equal to 9 divided by s plus 1 of unity feedback system. Evaluate the first three coefficient error series and steady state error for input r of t is equal to 3t square divided by 2. ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க g of s. h of s ஓட வேல்யூ 1. ஸோ ஃபீட்பேக் நமக்கு இல்லை. அடுத்து இதில் வந்து யூனிட்டி ஃபீட்பேக்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு 3 கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட எரர் சீரிஸ் இ ஆஃப் டி கால்குலேட் பண்ணோம். ஸ்டடி ஸ்டேட் எரருன்னு கேட்டிருக்காங்க. இன்புட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 3t ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் கிவன் டேட்டாஸ் என்னென்னு எடுத்து எழுதிருங்க. ஜி ஆஃப் எஸ் எடுத்து எழுதிருங்க. ஆர் ஆஃப் டியோட வேல்யூ அண்ட் இது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றதுனால ஹெச் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 1. என்ன கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு 3 கோஎஃபிஷியன்ட் எரர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எரர் சீரிஸ்னால் ஃபஸ்ட்டு 3 கோஎஃபிஷியன்ட்குள்ளே எரர் சீரிஸ். அப்போ ஃபஸ்ட்டு 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன? C0, C1, C2. இது வந்து டைனமிக் எரர் கோஎஃபிஷியன்ட். டைனமிக் கோஎஃபிஷியண்ட்டை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் கேவி, கேஏ, கேசியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது டைனமிக் எரர் கோஎஃபிஷியன்ட் வேல்யூஸ் C0, C1, C2. இது எல்லாத்தையும் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி வர்றது எரர் சீரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இ நாட்டுன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்டடி ஸ்டேட் எரரை வந்து இஎஸ்எஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது எரர் சீரிஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. இ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் டி இன்ட்டு C0 ப்ளஸ் ஆர் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு C1 ப்ளஸ் ஆர் டபுள் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு C2 ப்ளஸ் ஆர் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு C3. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் நமக்கு சீரிஸ். நமக்கு ஃபஸ்ட்டு 3 வரைக்கும் இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டோட எரர் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது ஒரு கோஎஃபிஷியன்ட், செகண்ட் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் கோஎஃபிஷியன்ட். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் இன்னொரு கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே என்ன வரும்? ப்ளஸ் ஆர் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் டி இன்ட்டு C3ன்னு வரும். C3க்கு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. C0க்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா limit s tends to 0 into f of s. f of s எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா 1 divided by 1 plus g of s h of s இருந்து f of கண்டுபிடிச்சி அதை இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதிலிருந்து cn ஆட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். அதே போல் C1க்கு ஃபார்முலா இருக்குது. C1க்கு ஃபார்முலா என்ன? limit s tends to 0 d by ds of f of s. அதாவது அந்த C0க்குள்ளேயே நம்ம டெரிவேட்டிவ் திரும்ப வித் ரெஸ்பெக்ட் எஸ் போட்டோம்னா C1 கிடச்சிரும். அகெயின் திரும்ப இந்த நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும்? C2 கிடைக்கும். அதை எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அந்த ஃபார்முலா லிமிட் எஸ் டெங்ஸ் டு 0 டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஸ் டிவைடட் பை டிஎஸ் ஸ்கொயர். ஸோ நமக்கு 3 கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால C0, C1, C2 ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்னொன்று கேட்டாங்க அப்படின்னா லிமிட் எஸ் டெங்ஸ் டு 0 டி கியூப் பை டிஎஸ் கியூப் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபார்முலா போயிட்டே இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது C0. C0க்கு ஃபார்முலா என்ன? லிமிட் எஸ் டெங்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எஸ். எஃப் ஆஃப் எஸ் எப்படி கால்குலேட் பண்ணும்? 1 by 1 plus g of s into h of s. g of s ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க 9 divided by s plus 1. h of s ஓட வேல்யூ 1ன்னு தெரியும் பிகாஸ் இட்ஸ் அ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். அதனால் h of s ஓட வேல்யூ நமக்கு 1. ஸோ இது நம்ம இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 divided by 1 plus 9 divided by s plus 1. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 into s plus 1 plus 9 divided by s plus 1ன்னு வரும். ஸோ இந்த டினாமினேட்டர் அகெயின் என்ன ஆகிடும்? நியூமரேட்டருக்கு போகும். ஸோ 1 plus 9 10ன்னு ஆகிடும். அப்போ நமக்கு எஃப் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்? எஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். C0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டெங்ஸ் டு 0 எஃப் ஆஃப் எஸ்க்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், C0 இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டெங்ஸ் டு 0 இந்த எஃப் ஆஃப் எஸ்க்கு பதில் இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 0 ஆகிடுமா? இந்த இடத்துலையும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 by 10ன்னு வரும். 1 by 10 இஸ் நத்திங் பட் 0.1. ஸோ C0ஓட வேல்யூ 0.1.
அடுத்து C1 கால்குலேட் பண்ணோம். C1க்கு ஃபார்முலா தெரியும். லிமிட் s டென்ஸ் டு 0 d by ds ஆஃப் f of s. இதுக்கு ப்ரீவியஸில் f of sன்றதுனால நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இங்கே d by dsன்னு இருக்கு. d by dsன்னு என்ன பண்ணணும், நம்ம இதை இந்த f of s டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். f of s ஓட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிடலாம். s plus 1 divided by s plus 10. இப்போ இது பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா u by v ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ u by v எப்படி எழுதலான்னா டினாமினேட்டரில் என்ன இந்த v ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க, இந்த v அப்படியே எழுதிக்கோங்க, v u dash மைனஸ் u v dash. இந்த டேஷ்ன்றது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்து அந்த ஆன்சர் யூவோட டிஃப்ரென்சியேஷன், v டேஷ்ன்றது டினாமினேட்டரில் இருக்கிற அந்த டேர்மோட டிஃப்ரென்சியேஷன். இப்போ இதை பாருங்கள், யூவை வந்து என்னென்னு எடுக்கிறேன், எஸ் ப்ளஸ் 1, வி வந்து எஸ் ப்ளஸ் 10. இப்போ இது டினாமினேட்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த வி ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன், அதாவது எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் அப்படியே போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். இது யூ, இது வந்து யூ, இது வி. இப்போ வி நான் அப்படியே போட்டிருக்கேன். வின்றது எஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு யூ டேஷ். யூ டேஷ்ன்றது இந்த நியூமரேட்டர் டேர்ம் யூ எஸ் ப்ளஸ் 1 எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது 1 ஆகிடும், கான்ஸ்டன்ட் வந்து 0. அப்போ என்ன வரும், 1ன்னு வரும். மைனஸ் யூ, யூன்றது எஸ் ப்ளஸ் 1 அப்படியே எடுத்துக்கோங்க. வி டேஷ்ன்றது எஸ் ப்ளஸ் 10. எஸ் ப்ளஸ் 10 எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்னாகும், எஸ்ஸுக்கு 1 வரும், 10 வந்து 0 ஆகிடும். பிகாஸ் கான்ஸ்டன்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0ன்னு வரும். இது வந்து எஸ்ஸை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னாகும், நமக்கு 1ன்னு வரும். ஸோ எஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 1. இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 1 டைம்ன்றதுனால எஸ் ப்ளஸ் 10 அப்படியே வரும். இது வந்து எஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 1 எஸ் ப்ளஸ் 10. இங்கே மைனஸ் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணலாம், 0வை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அங்கெல்லாம் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ 0 ப்ளஸ் 10 மைனஸ் ஆஃப் 0 ப்ளஸ் 1. அப்போ இது வந்து என்னாகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும். டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10 தான் 0 plus 10 the whole square na 10 square. அப்போ 9 divided by 100 வரும். 9 divided by 100 is nothing but 0.09. இது C1 value. அடுத்து C2. C2க்கு ஃபார்முலா தெரியும். லிமிட் s tends to 0 d square by ds square of f of s. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், d by ds calculate பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்த ஆன்சரை திரும்ப என்ன பண்ணலாம், திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை டிஎஸ் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா டி பை டிஎஸ் அப்படி எடுத்துக்கிறேன். டி பை டிஎஸ்ன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எஃப் ஆஃப் எஸ் வந்து எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10. இதில் இந்த டேர்ம் வந்து யூன்னு எடுத்தோம், இந்த டேர்ம் வந்து வின்னு எடுத்தோம். ஃபார்முலா நமக்கு தெரியும், வி ஸ்கொயர் டினாமினேட்டரில் வந்து வி ஸ்கொயர் வரும், வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ்னு வந்தது. ஸோ இதை நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், எஸ் ப்ளஸ் 10 மைனஸ் எஸ் ப்ளஸ் 10 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் இங்கே நம்ம எடுத்துட்டோம். ஸோ இந்த வேல்யூவை திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா, இது டி பை டிடி தானே, டி பை டிஎஸ் ஆஃப் இந்த டேர்ம் தான் நமக்கு இது கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை நம்ம திரும்ப என்ன பண்ண போகிறோம்னா அகெயின் எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். அப்போ டி பை டிஎஸ் ஆஃப் இந்த டேர்மை திரும்ப நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். இது வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 டிவைடட் பை எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா யூ பை வின்னு இருக்குது. இப்போ யூவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், யூ இஸ் ஈக்குவல் டு 9. வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். இது வியோட வேல்யூ. இப்போ அந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு நியூமரேட்டரில் நமக்கு எஸ் டேர்ம் இல்லை, டினாமினேட்டரில் தான் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு போயிடலாம். இந்த எஸ் ப்ளஸ் 10 ஸ்கொயரை வந்து நான் நியூமரேட்டரில் கொண்டு போனோன்னா என்னாகும், பவர் வந்து -2ன்னு வரும். ஸோ இன்கேஸ் நியூமரேட்டரில் உங்களுக்கு எஸ் டேர்ம் இருந்தால் தான் யூ பை வி அப்ளை பண்ணலாம். இங்கே கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால யூ பை வி போடணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இந்த பவரை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 9 இன்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா இந்த -2 இன்ட்டு, அதாவது இந்த பவர் இருக்கு இல்லைங்களா, இந்த பவர் வந்து முன்னாடி மல்டிப்ளை ஆகும். -2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த டேர்ம் எப்படி வரும் பாருங்கள், -2 இன்ட்டு இதை மட்டும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். -2 இன்ட்டு எஸ் ப்ளஸ் 10 the whole power -2 power -1 வரும். ஒரு வேல்யூ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். இன்ட்டு இந்த உள்ளே இருக்கிறத திரும்ப நம்ம என்ன பண்ணோம், எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்போ எஸ்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1,
இதை கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஜீரோன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? -2 × s + 10 ^ -3 × 1ன்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணலாம்? எஸ்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இது 9 × 2 வந்து -18 வந்துடும் டிவைடட் பை s + ஆக்சுவலி நமக்கு என்ன வரும்? -18 × s + 10 ^ -3ன்னு இருந்தது. இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது என்ன பண்ணுறேன்? இப்போ டினாமினேட்டர் கொண்டு வரேன். அப்போ s + 10 ^ ஆகிடுமா? இப்போ எஸ்ஸோட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ -18 டிவைடட் பை 0 + 10 3. அப்போ -18 டிவைடட் பை 1000 வரும். தட் மீன்ஸ் -0.018. அதுதான் நம்மளோட C2ஓட வேல்யூ. இப்போ எரர் சீரிஸ் கால்குலேட் பண்ணலாம். எரர் சீரிஸ்க்கு ஃபார்முலா E of t is equal to R of t into C0 plus R dash of t into C1 plus R double dash of t into C2. நமக்கு C1, C2, C3 ஓட வேல்யூ எல்லாமே தெரியும். இப்போ நமக்கு R of tயும் ப்ராப்ளமில் தெரியும். இப்போ நமக்கு தெரிய வேண்டியது என்னது? R dash of t calculate பண்ணணும், R double dash of tயும் நம்ம calculate பண்ணணும். ஃபஸ்ட்டு R of t எடுத்துக்கலாம். R of t ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 3t² divided by 2. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ R டேஷ்னு வருமா? ஸோ R dash of t is nothing but இப்போ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வித் ரெஸ்பெக்ட் டு t 2 வந்து பவரில் இருக்கிற 2 முன்னாடி வரும். 2 × 3 t பவர் இங்கே என்ன பவர் இருக்கோ அதில் ஒரு வேல்யூ மைனஸ் ஆகும். அப்போ 3t பவர் 2 - 1ன்னு வரும். டிவைடட் பை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படியே இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் 2 - 1ன்றது 1. ஸோ அதனால் திரும்ப எழுதலை நான். 2 × 3t divided by 2. இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆன்சர் வந்து 3tன்னு கிடைக்கும். அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆகிடும்? R double dash of tன்னு கிடைக்கும். திரும்ப இந்த 3tயை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ 3 × 1ன்னு வரும். டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டீயோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 3. நமக்கு வேறு எதுவும் கேட்கல. ஸோ 3 R double dash-ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்னொரு டேர்ம் இருந்ததுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வேல்யூ R of t. R of tயோட வேல்யூ 3t² divided by 2 × நமக்கு வேல்யூ என்னது? C0. C0ஓட வேல்யூ 0.1 plus R dash of t. R dash of tயோட வேல்யூ 3t into நமக்கு C1ஓட வேல்யூ 0.09 plus R double dash ஓட tயோட வேல்யூ 3 into C2ஓட வேல்யூ -0.018. இப்போ இதுக்கு மேலே நமக்கு இல்லை. இப்போ இது உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் என்ன வரும்? 0.15t² ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் 0.27t மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 இன்ட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம்னா 0.027 வரும். இதுதான் என்னென்னா இந்த எரர் சீரிஸ் 3 கோஎஃபிஷியன்ட்டோட எரர் சீரிஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி ஸ்டேட் எரர் ESS. ஸ்டடி ஸ்டேட் எரர்னா லிமிட் t tends to infinity E of t. E of t தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ லிமிட் t tends to infinity இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதலாம். எங்கெல்லாம் t இருக்கோ அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் எல்லாத்தையும் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். ஸோ அப்போ ஸ்டடி ஸ்டேட் எரரோட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்னன்னு வந்துடுதுன்னா இன்ஃபினிட்டி தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து டைனமிக் எரர் கோஎஃபிஷியன்ட்டோட பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். தேங்க்யூ.